கோடை காலத்தில் ஒரு வனப்பகுதியின் நிலைமை காட்டப்படுகிறது. திடீரென பெய்த மழை ஓடையை நிரப்புகிறது. ஓடையின் இருபுறமும் நிலங்கள் உள்ளன. நந்தினி பசு தன்னால் ஓடையை கடக்க முடியாததை உணர்ந்து சோகமாக நிற்கிறது. புதிதாக முளைத்த புற்கள் மறுபுறம் இருக்கின்றன. நந்தினி பசு, அப்பாடா, இவ்வளவு அருகில் சுவையான புல் இருக்கிறது, ஆனால் என்னால் அதை அடைய முடியவில்லையே, நான் தாண்டவும் முடியாத. ஆமையின் வருகை. மெதுவாக நகர்ந்து வரும் வெற்றி ஆமை நந்தினியின் சத்தத்தை கேட்டு அதன் அருகில் வருகிறது. வெற்றி ஆமை நந்தினியின் வருத்தத்தை பார்க்கிறது. ஆமை தன் பயணத் தேவையையும் பசுவின் தேவையையும் உணர்ந்து ஒரு யோசனையை கூறுகிறது. வெற்றி ஆமை, நந்தினி அக்கா, கவலைப்படாதீர்கள், நானும் மறுபுறமுள்ள பழங்களை சாப்பிடச் செல்ல வேண்டும். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வெற்றி ஆமை ஓடையின் குறைவான ஆழமுள்ள பகுதிக்கு செல்கிறது. அது தன் உறுதியான ஓட்டை பயன்படுத்தி ஓடையின் இரு கரைகளுக்கும் இடையே ஒரு தற்காலிக பாலத்தைப் போல நிலை கொள்கிறது. வெற்றியாமை, நந்தினி அக்கா, இந்த ஓட்டின் மேல் கவனமாக அடி வைத்து மறுபக்கம் செல்லுங்கள், நான் அசைவில்லாமல் உறுதியாக இருப்பேன். நந்தினி பசு சிறிய ஆமையின் ஓட்டின் மீது கவனமாக அடி வைத்து பத்திரமாக மறுபக்கம் செல்கிறது. ஆமை சிறிதும் அசையாமல் உறுதியுடன் நிற்கிறது. நந்தினி புல்லை சாப்பிட்டு திரும்புகிறது. நந்தினி பசு மறுபுறம் சென்று புல்லை சாப்பிட்டு திரும்பும்போது ஆமைக்கு நன்றி தெரிவிக்கிறது. இந்த காட்சியின் முடிவில் 2 விலங்குகளுக்கும் இடையிலான நட்பு வலுவடைந்து விட்டது என்பதை அறியலாம். நீதி: அளவு முக்கியமல்ல,